அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் நடக்கல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது நினைச்ச மாதிரியே. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்ன்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாலிட்டிலிட்டி மார்க்கெட் தான். ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும்தான், அதாவது 915 கேண்டில் மட்டும்தான் நல்ல ஒரு பை சைடெல்லாம் போனது பேங்க் நிஃப்டியில். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆன கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பை சைட். ஸோ செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஓகே. நாளைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு போவேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சேனல் பிட்வீன்ல தான் இப்போதைக்கு மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் எக்ஸா இருக்கட்டும். ஸோ நிஃப்டி 50 பிரேக் அவுட் தான். ஸோ நிஃப்டி 50 பிரேக் அவுட். ஸோ அதை பத்தி நம்ம டெக்னிக்கல்ஸ்ல பாக்குறப்ப ஸோ நான் சொல்றேன் நான் ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதே இந்த மாதிரி ஈக்குவல் க்ளோசிங் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கெல்லாம் எக்ஸ்பைரி, மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸ்பைரி. ஸோ அதனால கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்காது. ஸோ மற்றபடி வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்கிற இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டிடியூஷனல்ஸோட செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் பாக்குறப்ப நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்ல அப்படியே உங்களுக்கு காட்டிடும் செல்லிங்ல இருக்கா பையிங்ல இருக்கா அப்படின்னு. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் அதிகபட்சமாவே ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு பை சைடோ செல் சைடோ தனித்தனியா காட்டும். ஸோ வாரத்துக்கு ஒரு 5 நாள் இருக்கு அப்படின்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தாலே படிச்சுன்னு தெரிஞ்சிடும், கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்காங்க, புட் ஆப்ஷன் செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பட் இந்த மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா நான் 5 days ஆன்லைன் கிளாஸ்ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் மெசேஜ் அனுப்பி ஸோ அதோட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவியா கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் ஹெவியா செல் பண்ணல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு ஒரு பை சைடு மார்க்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்எஸ்சில மொத்தம் 2984 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் 2023, டிக்ளைன்ஸ் 865, அன்சேஞ்சு 96. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட ஸோ அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் சைடு அதிகமா இருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 29 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 32 ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ அப்பர் சர்க்கிள்ல 94, லோயர் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 66. ஸோ இதை பேஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு பை சைடு தான் காட்டுது. ஓகே. செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்க்குறப்ப ஆட்டோ செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 412 பாயிண்ட் மேலே கொண்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே ஒரு சைடு போறப்ப ஐடி ஒரு பக்கம் போகும், அப்பேற்பட்ட ஆளுங்க. ஸோ அதனால ஐடி செக்டார் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி எல்லாமே ஒரு பாசிட்டிவ். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் தான் இப்போதைக்கு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே. ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சன் ஃபார்மா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டாக்ஸ் தான். சன் ஃபார்மாங்கிறது நம்ம அந்த ஃபார்மா நிஃப்டி ஃபார்மால இருக்கிற ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29% வெயிட்டேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும், ஒரு ஓரளவு பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி ஃபார்மா மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தாலே போதும். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எதுக்காக ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இந்த சேனல் பேட்டர்ன் எல்லாம் போட்டு பிரேக் அவுட் எல்லாம் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 790 வரைக்கும் வந்துருச்சு. 830ல இருந்து 790 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் டவுன்ல தான் இருக்கு. இன்னமும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னுமே ரெக்கவரி ஆன பாடு கிடையாது. ஸோ ஐசிஐசி -3 பாயிண்ட்.
ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் சொல்ல முடியும். ரிலையன்ஸ் மார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.6 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போன வாரம் ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5%, 3% அந்த மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ FinNifty அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 50-50 சான்சஸ் இருக்கு. எதனாலங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், HDFC அவ்வளோவா 11 பாயிண்ட்ஸ் மேல வந்து 0.61% தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ICICI நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நெகட்டிவ், ரிலையன்ஸ் அவ்வளோவா பெரிய மூவ்மெண்ட் இல்லை, மாருதியும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்றதை விட கம்பேர் பண்றப்ப ஒரு 50-50 சான்சஸ், ஒரு பைக்கும் செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கல்ஸா பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸா பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து இப்போதைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல்லர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ அதனால லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 54,422 பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 54,422 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் சான்சஸ் இருக்கு லோ பிரேக் அவுட் பண்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பதான் பார்த்தோம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்னால ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸான HDFC, ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூணுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வராம முக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50 பை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி 50 பை ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த இடம், அதாவது மே 2 ஹை வந்து பாத்தீங்கன்னா 24,584. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா அடுத்த டார்கெட் வந்து 24,795. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணாம ஸோ மார்க்கெட் எல்லாம் ஏதாவது ஒரு சென்டர்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்டர்ல ஓப்பன் ஆனா இந்த இடம் இந்த 24,584ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ செல்லிங் வந்து பாசிபிலிட்டி போகலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு மேல ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனா கூட ஸோ பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு கேப் அப் விழுந்தது அப்படின்னா இந்த 24,584க்கு மேல ஓப்பனிங் வந்து நடந்தா பை சைடு, இல்லைன்னா பாத்தீங்கன்னா செல் சைடுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸ் இந்த கேண்டிலோட ஹை வந்து 81,177. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டிலோட ஹையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மே 2 கேண்டிலோட ஹையர் நோட் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் அவுட் பண்ணாதான் பை, இல்லைன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FinNifty. ஸோ FinNiftyயை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 50-50 சான்சஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்ல தான் இருக்கு. 61,111க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாச்சும் க்ளோஸ் வைக்கணும். ஆனால் வைக்கல, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மேலே தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணா அகைன் வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல தான் இருக்கு. ஸோ நாமளே பார்த்தோம் M&M ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 93%, 4%. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் பை சைடு க்ளோசிங். ஸோ அதனால இப்போதைக்கு FinNifty மட்டும்தான் ஓரளவு ஒரு 80% வந்து ஒரு பை சைடு வந்து கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சான்சஸ் தான். ஸோ மிட் கேப் ஸ்டாக் சொல்லவே தேவை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பணத்தை கொண்டு வந்து அதிகமாக வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இறக்குறாங்களோ இல்லையோ ஃபுல்லா வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இறக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணா பிரேக் அவுட் எடுத்துட்டு 12,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சீக்கிரமா ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கு. இப்போதைக்கு ஒரு சேனலுக்குள்ளார கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பட் அந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா சீக்கிரமா ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் எப்போ வேணா ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மார்னிங் வீடியோல சொல்லியிருந்தேன். பட் கேப் டவுன்ல ஓப்பன் எடுத்து அங்கிருந்து ரெக்கவரி ஆனது தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,737ல இருந்து 4,869 கிட்டத்தட்ட 125 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதனால தான் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்னதான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே
ஸோ மேலே இந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட் எல்லாம் போறப்ப நம்ம ஆவரேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை ட்ரேட் வேணா எடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து எங்க நிற்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் தான். அதாவது இந்த கேப் ஃபில் பண்ணணும். ஸோ 4873 4873 தான் இந்த டேவோட ஹை. ஸோ இதையும் பிரேக் அவுட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் கூட. ஸோ 4873 4895 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஒன்று இதை பிரேக் அவுட் ஆகிட்டு 4895 வந்துட்டு கூட இந்த லோ இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லிட முடியாது. 4873 4895 இந்த கேப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ எந்த இடத்துல வேணா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் கொடுத்துட்டு இறங்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடம் டச் பண்ணாமே கூட இறங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடம். 4873 4895 வரைக்கும். ஸோ ஓகே, இதோட டார்கெட் எவ்வளவு தூரம்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து நம்ம டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ஹை தான். அதாவது இந்த இடத்த மறுபடியுமே பார்த்தீங்கன்னா டே லோவை ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல சான்சஸ். இதெல்லாம் 310.3. ஸோ மறுபடியும் 310.3 வந்தால் பை போகலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 314 318 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஈவினிங் டைம்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நல்லா பை போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த ஜோன்ல நம்ம செல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரே ஒரு ட்ரேடை ட்ரை பண்ணிட்டு பேசாம விட்டுருங்க. எது நடக்குதோ நாளைக்கு வந்து நம்ம பேசிக்கலாம். ஓவர் ட்ரேட் வந்து பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பை போயிடாதீங்க. இந்த பைல தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து செல் எடுக்காம விட்டுறாதீங்க, அவசரப்படாதீங்க. செல்லு மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு சும்மா இருக்கிறது பெட்டர் எனக்கு கேட்டா. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அது ஒருவேளை செல்லிங் ஆகாம ஏதாவது ஒரு மூலையில கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னா பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 கொஞ்சம் ஸ்ட்ரிங்கபிளாக இருக்கு. அது மட்டும் செல்லிங் பாசிபிள். சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி மட்டும் செல்லிங் பாசிபிள். ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பைல தான் இருக்கு. ஃபின் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் பை தான். ஸோ நீங்க நாளைக்கு ஸ்ட்ராங் பை சைடு கொஞ்சம் போகலாம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியை சூஸ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியை பேப்பர் ட்ரேடிங் பண்றதுக்காக பை சைடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து May 12th நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா நான் வீடியோல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதோட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.